டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர்களே, இந்த நிகழ்வை நல்ல முறையிலே தொகுத்து சிறந்த வழிப்படுத்தலோடு இதனை தயாரித்து வழங்குகின்ற எங்களுடைய தயாரிப்பாளர் ஜெகன் அவர்களே, ஒளிப்பதிவாளர்களே, இந்த நிகழ்வை வாரந்தோறும் தவறாது பார்த்து அதனுடைய கருத்துக்களை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற டான் தொலைக்காட்சியினுடைய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பட்டிமன்ற குழுவின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்திருக்கின்றோம். நான் ஒரு பாட்டோட தொடங்குறேன். அது இவர் பாடுறாரான்னு நீங்க கேட்கக்கூடாது. என்ன, வீரசூரன் நாமையா, வெற்றி மிகு வீரசூரன் நாமையா, யாரும் எதிர்க்க வந்தால் அஞ்சி பயந்தோடி உட்டமனையாளோடு ஒண்டி ஒழித்து பின்னர் வீரசூரம் பேசும் வீரசூரன் நாமையா, வெற்றி மிகு வீரசூரன் நாமையா. அப்போ ரெண்டு பாத்திரம் இதுல வருது. யாரு? கணவன் மனைவி. எங்களுடைய வாதத்தினுடைய தலைப்பும் இரங்கலுக்கு அதிக இறங்குதலுக்குரிய பாத்திரம் கணவனா மனைவியா? யார் பாவம் இறக்கப்படுகின்ற நிலையில் யார் இருக்கிறான்? அப்பா நான் தான் ஐயா என்று கணவன்மார்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மனைவி இப்பொழுது கணவனை கடக்கண்ணால பார்க்கிறா. நீயா? நான் தானே, உன்னோட இவ்வளவு வாழ்க்கை காலத்தை கொட்டி கொண்டிருக்கிறனே, என்னை விட வேறு என்ன பாத்திரம் இருக்க முடியும் என்று இருவரும் தங்களுடைய மனதுக்குள்ளே பேசிக்கொள்வதை எங்களால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த உணர்வு நிலையில்தான் இன்றைய பேச்சாளர்கள் வருகிறார்கள். இரங்கலுக்குரிய பாத்திரம் மனைவி எப்படி இறங்குதலுக்குரிய பாத்திரமாக கட்டமைக்கப்படுகின்றாள் என்பதை பேசுவதற்காக எனது வலது கையிலே அந்த அணியினுடைய பேச்சாளர், தமிழ் துறையில் மிகவும் பெருமை மிகு ஆசான், இப்பொழுது கல்வியல் துறையிலும் நுழைய இருப்பவர், அத்தகைய பேராசான் இப்பொழுது மனைவியின்காக இங்கே வாதாட வந்திருக்கிறார். அவர் மனைவி பாத்திரமே இரங்கலுக்குரிய பாத்திரமாக, இரங்கல் வேறு இறங்குதல் வேறு. ஆகவே இரங்கல் பாத்திரம் ரெண்டும் அப்படியும் இருக்கலாம். ஆகவே இறங்குதலுக்குரிய பாத்திரமாக மனைவியே என்று பேசுவதற்காக மனைவியினுடைய கணவன், வாங்க கைலைநாதன் துஷ்யந்தன் சார் வந்து பேசுங்க. தாரகைகள் நடுவே தன்மதி போல் வீற்றிருந்து நல்ல தீர்ப்பு வழங்க காத்திருக்கின்ற மதிப்பார்ந்த நடுவர் அவர்களே, எந்தரப்பு பேச்சாளர் நண்பர்களே, எதிர்த்தரப்பு பேச்சாளர் நண்பர்களே, டான் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்னும் ஒரு அருமையான பட்டிமன்ற தலைப்பிலே நாங்கள் இங்கே வாதிட வந்திருக்கிறோம். இன்றைய சூழலிலே அதிகம் இரங்கத்தக்க பாத்திரம் மனைவியா கணவனா? இங்கே ஒரு விடயத்தை சிந்திக்க வேண்டும். அதிகம் இறங்கத்தக்க பாத்திரம், இதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. நீங்க அதிகம் இறங்கினா தான் வீட்டுல சாப்பாடு. ஆம், சாப்பாடு மட்டுமில்ல நடுவர் அவர்களே, எங்களுடைய தோற்றம் கூட அப்படித்தான். உண்மையிலே ஒரு பாட்டோடு தொடங்கலாம் என நினைக்கிறேன். பாடுங்க. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி, அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நடுவர் அவர்களே, இவ்வளவும் சிறப்பாக இருக்கும் என நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், அன்னையிடம் அன்பைத்தான் வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம். உண்மையிலே இந்த அறிவு ஒப்பீட்டு ரீதியிலே நாங்கள் பல பாடல்களை பார்க்கலாம். அன்னைக்குரிய இடத்தை பாடல்கள் கொடுத்திருந்தாலும் கூட இந்த அறிவு என்ற விடயத்தை வள்ளுவரும் தந்தைக்குத்தான் சொல்லியிருக்கிறார் அநேக இடங்களிலே. ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனை என்று சொல்லி, அது மட்டும்தான் பெண்ணுக்கு கடமை என்று சொல்லி ஏற்கனவே புறநானூற்று புலவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தந்தைக்கு என்ன கடன் என்று சொன்னால் நடுவர் அவர்களே, சான்றோனாக்குதல் தான் தந்தைக்கு கடன் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்திலே கூட அந்த வேற்றுமை ஒன்று உருவாகுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கு நடுவர் அவர்களே.
சொல்லுவார்கள், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். புல்லடிச்சாலும் புருஷன், அப்படிதான். அதான், புல்லானாலும் புருஷன். என்னதான் இருந்தாலும் இந்த தாலி என்ற ஒரு வேலியை வைத்துக்கொண்டு எப்படியும் ஆணாதிக்க சமூகம் இந்த தங்களுடைய அந்த மேலாதிக்கத்தை எங்கேயும் கட்டமைத்து விடும். வள்ளுவ பிறந்தை கூட சொல்றார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இதற்கு விமர்சனம் எப்படி சொல்லுகிறார்கள் சொன்னால், இந்த பெண்களுக்கு நேரடியாக கேட்கிற சக்தி இல்லை, அறிகிற சக்தி இல்லை, யாரும் சொன்னாதான் அறிந்து கொள்வார்கள். பின்புத்தி, பெண் புத்தி, பின்புத்தி, பெண் புத்தி, பின்புத்தி. உண்மையாக நடுவர் அவர்களே, நாங்கள் அதை கூட பாருங்கள், சமூகம் வேற மாதிரித்தான் வியாக்கியானம் செய்கிறது. பின்னுக்கு நடக்க போற நிகழ்வை பெண் முன்கூட்டியே சொல்லக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆண் புத்தி தறி புத்தி தான். ஆண் புத்தி என்னென்னா அவருக்கு அது சொல்லக்கூட, தன்னுடைய மனைவி அதை சொல்லக்கூட அவருக்கு விருப்பம் இல்லை. அதான் உண்மையான சம்பவம் நடுவர்களே. ஒரு அருமையான விடயம் சொல்லலாம் என்றால், ஒரு நகைச்சுவையாக கணவனும் மனைவியும் ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போகின்ற பொழுது நடுவர் அவர்களே, எப்பொழுதும் பாருங்கள், கடவுள்கிட்ட சொல்றத கூட அவர்களுக்கு ஒரு விருப்பம் என்னண்டா, இவ என்ன கும்பிட்டு இருப்பா என்றுக்கா கேட்கணும். சரி, அந்த பூத்தட்டெல்லாம் கொண்டு திரும்ப அர்ச்சனை தட்டோட திரும்பி வீதி வழியை வருகின்ற பொழுது கணவன் கேட்கிறார் மனைவியை, நீ என்ன கும்பிட்டு வந்த நீங்க? மனைவி சொல்றா, பாருங்க, 7 பிறப்புக்கும் பிறவிக்கும் நீங்கள்தான் என்னுடைய கணவனாக வர வேண்டும் என்று கும்பிட்டு வந்தனான். உடனே பாருங்க, எங்கட கணவன் என்ன செய்யறாரு, புறவரும் நெல்வார் இதுலயே நின்றுகொள், வேறிடம் போவார், கடவுள்கிட்ட கேட்டுவார். எனக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கு, நானும் ஒரு நிறைவேற்றிட்டு வார். இவர் போய் கும்பிட்டு வாரார் திரும்ப. அப்ப மனைவி கேட்கிறா கணவனை, நீங்கள் என்ன கும்பிட்டு வார்கள் என்று சொல்லி. இதுவே அந்த விருதை பிறப்பாக இருக்க வேண்டும் என்று கும்பிட்டு வார். பாருங்க, இதுல கூட அவர்களுக்கு விருப்பம் இல்லை நடுவர்களே. அப்ப இந்த ஐக்கிய உறவு அவர்கள்ட்ட இல்ல. இப்ப பெண் பாருங்கள், நாங்கள் வேத காலத்திலே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். இதை நான் சொல்லவில்லை நடுவர் அவர்களே, வரலாற்றியல் அறிஞர் உமா சக்கரவர்த்தி சொல்லுகிறார் இதை பற்றி. பெண்கள் அனைவரும் சிறப்பாக வாழ்ந்த பொற்கால வரலாறு என்றுமே இருந்ததில்லை. ரிக்வேதம் பெண் அறிஞர்களை குறிப்பிடுகிறது. அதே போல பெண்ணை கொடுக்கல் வாங்கலுக்கான பொருளாகவும் குறிப்பிடுகிறது. வரலாற்றியல் அறிஞர் சொல்லுகிறார், வேதகாலம் தொட்டே குடும்பத்திலும் சமூகத்திலும் வன்முறை பெண்களின் வாழ்வனுபவமாக இருந்து வந்துள்ளது. கிருகலட்சுமி, தர்மபத்தினி பிம்பங்கள் காலம் கடந்தும் எம்மிலே ஊடுருவி இருக்கின்றன. இது விபத்தல்ல, மூளைச்சலவை. இப்படியே அடக்கி ஒடுக்கித்தான் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். நிறைய கதைக்கலாம் நடுவர் அவர்களே. இப்ப பாலினம் சார்ந்து அவர்களை அடக்குவது, ஆண் பிள்ளை அழக்கூடாது, பெண் பிள்ளை அதிர்ந்து நடக்க கூடாது. இது பாலின வேறுபாடு. ஒருவர் பெண்ணாக பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார் என்று சொல்லி சிமோண்டி பூவா என்ற அறிஞர் குறிப்பிடுகிறார். பெண்ணாக பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். பெண்ணுக்கு சமூகம் பல்வேறு விதமான கட்டமைப்புகளை வலியுறுத்தி இருக்கிறது. தேவையற்ற அந்த விடயங்களை விடுபட வேண்டும். பெண் உண்மையாகவே இரங்கத்தக்கவள் தான். அந்த பாத்திரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். பெண்ணியம் எல்லாம் பேச வேண்டி வந்தது இதற்காகத்தான். ஆகவே இன்றைய சூழலில் அதிகம் இரங்கத்தக்கது ஒரு பிள்ளை பெறுகின்ற இயந்திரமாகவும் போதைப் பொருளாகவும் மன்னிக்க வேண்டும், போகப் பொருளாகவும் பெண்ணை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். போதைப் பொருள் என்று சொன்னாலும் தவறில்லை நடுவர் அவர்களே. போகப் பொருளாகவும் பெண்ணை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறி, இரங்கத்தக்கவள் உண்மையாகவே கணவன் அல்ல மனைவி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி. ஆசிரியர் துஷ்யந்தன் அவர்கள் இப்பொழுது மனைவி இறங்குதலுக்குரிய பாத்திரம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். சட்டபூர்வமாகவோ சம்பிரதாய பூர்வமாகவோ ஒரு கணவன் மனைவி இல்லறத்தில் இணைந்து கொள்ளுகின்ற போது சம்பிரதாய பூர்வமாக மத வழிபாடின் அடிப்படையில் அவள் கன்னிகாதானம் செய்யப்படுகிறாள். அவள் ஒரு தான பொருளாக கன்னி தானமாக வழங்கப்படுகிறது. அப்பொழுதே அவள் ஒரு இறங்குதலுக்குரிய பாத்திரமாக மாறிவிடுகிறாள். அவள் ஒரு உயிர்ப்புள்ள ஒரு பாத்திரமாக இருந்தால் அவள் தானமாக்கப்பட்டிருக்க மாட்டாள். ஆனால் இங்கே அவள் ஒரு அகிருணை பொருளாக்கப்பட்டு தானமாக்கப்படுகின்ற ஒரு கன்னியாதானம் நடந்து முடிகிறது. அங்கே இறங்குதலுக்குரிய பாத்திரமாக மனைவி இருக்கிறார். இல்லை, இன்றைய சூழலில் நாங்கள் மனைவிமாரை இறங்குதல், மனைவிமார் ரெண்டாம் யோசிக்கிறாங்க. மனைவிகள் இறங்குதலுக்குரிய பாத்திரம் அல்ல. கணவன் தான், அவன் தான் செத்தான். காசு இருந்தா அத்தான், இல்லை வீட்டை போனா அவன் செத்தான். அந்த நிலையில் எங்களுடைய பரமநாதன் விஜிந்தன் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார். இல்லை, அவருடைய மனைவி
அப்படி அல்ல. ஆகவே என்ன இறங்குதலுக்குரிய பாத்திரம் கணவன் என்று பேசுவதற்காக அவரை அன்போடு அழைக்கின்றேன். வாங்க, உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க. நீங்க டான் தொலைக்காட்சி நேயர்களே, ஒருபால் கூடாமை சான்றோர் கனி என்கின்ற வள்ளுவ பெருந்தகை வாக்குக்கேற்ப பால் கோடாமை நடுநிலைமை வகிக்க வந்திருக்கும் நடுவர்களே, எண்ணணி பேச்சாளர்களே, எதிரணி பேச்சாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னை இந்த உலகத்திற்கு நல்ல முறையிலே ஈண்டெடுத்த என் பெற்றோரையும் வணங்கி பட்டிமன்றத்திற்குள் நுழைகிறேன். இன்றும் நல்லதொரு தலைப்போடு உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய சூழலில் அதிக இறங்குதலுக்குரியவர்கள் கணவனா மனைவியா? நடுவர் அவர்களே, நீங்களே சொல்லியிருந்தீர்கள் மனைவிகள் இறங்குதலுக்குரியவர்கள், அதிலே கன்னிகாதானம் செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி கேட்டிருந்தீர்கள். இதனை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், இவ்வளவு காலமும் நான் இந்த கன்னியை கட்டி காத்து பாதுகாத்து வைத்திருந்தேன், இப்பொழுது உன்னிடம் தருகின்றேன், அங்கே உனக்கு சுமையை ஏற்படுத்தி தருகிறேன் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கேயே கணவன் சுமையை சுமப்பவனாக ஒரு பெரியதொரு சுமையை தன்னுடைய தலையிலே சுமந்து கொள்ளுகிறான். இதைத்தான் அந்த கன்னிகாதானம் புறப்படுத்துகிறது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். அப்படி என்றால், உண்மையில் சுமைகள் என்பது ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரிடமும் இருக்கும். அது கணவனிடமும் இருக்கும், மனைவியிடமும் இருக்கும், பிள்ளைகளிடமும் இருக்கும், எல்லோரிடமும் இருக்கும். ஆனால் அதிகம் யாரிடம் சுமை இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய விவாத பொருள். உண்மையில் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலும் கணவன் படுகின்ற இன்னல்கள் தெரியாதவர்களாக இல்லறத்திலே இருக்கின்ற மனைவிகள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையில் கணவன் எவ்வாறான சுமைகளை சுமந்து கொள்கின்றான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்றால், ஒரு கணவனுக்கு வருகின்ற பல்வேறு பிரச்சனைகளை வெளியிலே உணர்வு ரீதியாக கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு ஆண்மை என்கின்ற பெயரினாலே அடக்கப்படுகின்றான். ஆம்பளை அழக்கூடாது, அதுதான் ஐயா. எப்படி என்றால், ஆண் வாய் விட்டு கண்ணீர் விட்டு அழக்கூடாது என்று எங்களுடைய சமூகம் அடக்கி வைத்திருக்கிறது. அது கூட அந்த கணவனுக்கு பெரிய சுமை. ஏனென்றால், அவன் படுகின்ற இன்னல்களை வெளியில் யாருக்காவது சொல்லியோ அல்லது அழுதோ அல்லது குளறியோ தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியாத பெரிய சுமைக்குள்ளே அந்த கணவன் இருந்து கொண்டிருக்கிறான். உளவியல் ரீதியாக நீங்கள் நன்கு படித்த ஒரு ஆசிரியர் இருக்கிறீர்கள். உளவியல் ரீதியாக ஒருவனுக்கு வருகின்ற சுமைகளை வெளியிலே வார்த்தைகளாகவோ அல்லது அழுவதன் மூலமோ தீர்த்து கொள்ளலாம். அப்படி தீர்த்து கொள்ள முடியாத பெரிய சுமையை இன்று கணவன்மார் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமா, இன்று குடும்பத்தில் இருக்கின்ற மனைவி, பிள்ளைகள், ஏனைய உறவினர்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று தன்னுடைய சுமையை தன்னுடைய உடல் முழுவதிலும் தன்னுடைய தலையிலே சுமையை சுமந்து கடல் கடந்து எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு அப்பால் வேட்டி நாட்டிலே சென்று வேறு இனத்தவர்களுக்கு அடிமைகளாக அங்கே பல இன்னல்களை சந்தித்து பல கொடுமையான வேலைகளை செய்பவர் யாராக இருக்கின்றார்? கணவன். ஏன்? அங்கே தன்னுடைய மனைவி சந்தோஷமாக இருக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு திரைகளல் ஓடியும் திரவியம் தேடு என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு தன்னுடைய தோளிலே முழு சுமையையும் சுமந்து இன்று கடல் கடந்து மனைவி பிள்ளைகளை கண் காணாத வகையிலே அங்கே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றான். தாங்க முடியாத குளிர், தாங்க முடியாத வெயில் என்பவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவன் தன்னுடைய தோளிலே சுமையை சுமந்து கொண்டிருக்கின்றான். இன்று பாருங்கள் நடுவர்களே,
நாட்டிலே இருக்கின்ற பலர் பல்வேறு வகையான மனநோயாளிகளாக கூட இருக்கின்றார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் சொல்லுவேன், இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒவ்வொரு கணவனும் ஏதோ ஒரு வகையில் மனதால் ஒடுக்கப்பட்டு மனநோயாளிகளாக நடைப்பிணங்களாக திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், இந்த நாட்டிலே வருகின்ற பண்டிகைகளாக இருந்தால் என்ன, அல்லது கொண்டாட்டங்களாக இருந்தால் என்ன, அவை வருகின்ற பொழுது கணவன்மார் படுகின்ற திண்டாட்டம் சொல்லி மாள முடியாது. அது மட்டுமா, இன்று பிள்ளைகளும் சரி, பிள்ளைகளோடு சேர்ந்திருக்கின்ற மனைவியும் சரி, கணவனை எதிரியாக பார்த்து அந்த இல்லத்து அரசன் தன்னுடைய பிள்ளைகளை நெறிப்படுத்துவதற்காக சில விஷயங்களை தனக்குள்ளே பாசத்தை ஒடுக்கி அல்லது அடக்கி பிள்ளைகளை நெறிப்படுத்துவதற்காக அங்கே வில்லன் போல தன்னை மாற்றிக்கொண்டு செயற்படுகின்ற பொழுது கூட அங்கே பிள்ளைகள் தன்னை எதிரியாக, கணவனை தகப்பனை எதிரியாக பார்க்கின்ற அந்த நிலை இன்று இருக்கிறது. அது கணவன்மார் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய சுமை. இந்த சுமையை தாங்க முடியாத, சொந்த சுமையை தூக்கி தூக்கி சோர்ந்து போனேனே என்று சொல்ற வகையிலே சோர்ந்து போய் மனநோயாளிகளாக இந்த கணவன்மார் இன்று இருக்கிறார்கள். எனவே இன்றைய சூழல் அதிகம் இரங்கலுக்குரிய பாத்திரமாக யார் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கணவன்மாரே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் விஜேந்தன் அவர்கள் அழகாக தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு இறங்குதலுக்குரிய பாத்திரமாக கணவன் இருக்கிறார். ஒரு தன்னுடைய உணர்வை பகிர்ந்து கொள்ள முடியாமலும், உணர்வை அழுதலோ கூடாகவோ வேறு வழியிலோ வெளிப்படுத்த முடியாமலும் இருக்கின்றமையினாலே அதிகளவான தற்கொலை விகிதாசாரத்தின் அடிப்படையில் ஆண்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள முடியாமை. வீட்டினுடைய பொருளாதார சுமை அவனால் மற்றவர்களோடு சிரிக்கக்கூட முடியாத நிலையில் இருக்கிறார்கள். வீதியில் போகின்ற போது ஏதோ ஒரு எண்ணப்பாட்டிலே அவன் பயணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே கணவன் தான் இறங்குதலுக்குரிய பாத்திரம். இல்லை, கணவன் அல்ல இறங்குதலுக்குரிய பாத்திரம். அதை விட இரட்டை சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்ற மனைவி அவர்களே இறங்குதலுக்குரிய பாத்திரம் என்று அதிபர் இப்பொழுது பேச இருக்கிறார். முழங்காவில் ஆரம்ப பிரிவு பாடசாலையினுடைய மதிப்பார்ந்த அதிபர் பாலசுப்ரமணியம் சதீஷ் அவர்கள் இப்பொழுது மனைவிமாரே இறங்குதலுக்குரிய பாத்திரம் என்று பேசுவதற்காக அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள். சங்கம் வளர்த்த தமிழ், தமிழ் புலவன் காத்த தமிழ், எங்கும் நிறைந்த தமிழ், வாழ்க வாழ்கவே என்று சொல்லி நடுவரவர்களே, இன்றைய சூழலிலே அதிக இறங்குதலுக்குரிய பாத்திரம் கணவனா மனைவியா என்று பார்க்கின்ற போது மனைவிதான் அதிக இறங்குதலுக்குரிய பாத்திரம் என்ற வகையிலே என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய உற்றத்தையும் சுற்றத்தையும் விட்டுவிட்டு கணவனோடு வருகிறாள். அவள் அத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்த மண்ணையும் மக்களையும் விட்டுவிட்டு கணவனோடு வருகிறாள். இது இந்த பாடல் ஒன்று அழகாக சொல்லும். அணில்வாள் மீச கொண்ட அப்பா உன்னை விட்டு புலிவாள் மீச கொண்ட புருஷனோட போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா என்று அவள் தன்னுடைய அத்தனை உறவுகளையும் விட்டுவிட்டு தன்னுடைய கணவனையும் கணவனுடைய குடும்பத்தையும் நாடி வருகின்றாள் என்றால் அவள் எத்தனை தியாகங்களுக்கு மத்தியில் அங்கே வருகிறாள் என்றால் அதுதான் ஐயா உண்மையான இறங்குதல். ரைட். முழங்காவிலுக்கு நீங்க கூட்டிக் கொண்டு போனதும் சரி, நாங்கள் எல்லாம் மனுஷி விட்டோட போய் குந்தி கொண்டு இருக்கிறோம். பெரும்பான்மையை பார்க்க வேண்டும் நடுவர்களே. இப்பொழுது பாருங்கள், இந்த 6 பேரிலே 5 பேர் வீட்டிலே தான் மனைவியோடு இருக்கிறார்கள். ஒருவர் மட்டும்தான் நீங்கள் மனைவி வீட்டிலே இருக்கிறீர்கள். மற்றவர்கள் எல்லாரும், எல்லா மனைவிகளும் கணவனுடைய வீட்டிலே இருக்கிறோம். இப்பொழுது பாருங்கள், இந்த பட்டிமன்றம் என்ற உடனே நாங்கள் உடனடியாக வெளிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து விட்டோம். சிலது மனைவியிடம் சொல்லி இருப்போம், சொல்லாமல் இருப்போம். ஆனால் இவ்வாறான ஒரு நிலைமையில் எங்களுடைய மனைவியால் ஒரு நிகழ்வுக்கு போக முடியுமா என்று சொன்னால் இல்லை. இப்பொழுது பாருங்கள், ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கின்ற போது அவள் எவ்வளவோ கட்டுப்பாடுகளை அனுபவிக்கிறாள். சாதாரணமாக சில விருப்பமான உணவுகளை சாப்பிட முடியாது, சரிந்து தூங்க முடியாது. ஒவ்வொரு நடைமுறைகளையும் அவள் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும். அங்கே தொடங்குகிறது அவளுடைய இரங்கல். இப்பொழுது பாருங்கள், சரி, குழந்தை பிறந்த உடனே
அவள் எத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறாள் என்று பாருங்க. குழந்தை பிறந்தவுடனே ஒரு அறையிலே நானும் மனைவியும் வாழ்ந்திருப்போமாக இருந்தால் இந்த குழந்தை பிறந்தவுடனே கணவன் என்ன செய்வார்னா வேறு ஒரு அறைக்கு போயிடுவார். ஏன்னா பிள்ளை எந்த நேரத்தில் எழுப்பி சத்தம் போடும், டிஸ்டர்பாக இருக்கும்போது அவர் நிம்மதியான தூக்கத்தை தேடி சென்று விடுவார். இது எல்லா குடும்பங்களிலும் நடக்கிற விஷயம். ஆனால் உண்மையிலே உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள், உங்களுடைய மனைவி அந்த குழந்தையோடு அனுதினமும் அந்த பிள்ளை பசிக்கு அழுகிறதா இல்லை பாலுக்கு அழுகிறதா என்று சொல்லி இரவும் பகலும் அல்லும் பகலுமாக அந்த பிள்ளையோடு அவள் படுகின்ற துன்பத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அவள் உண்மையிலே ஒரு இரங்குதலுக்குரிய பாத்திரமாகவே இருப்பாள். அதே போல பாருங்கள், ஒரு அரச ஊழியரான ஒரு மனைவியாக இருந்தால் அவள் அதிகாலையில் எழுந்து அந்த பிள்ளைகளுக்குரிய உணவுகளை எல்லாம் செய்துவிட்டு அப்பாவுக்கு இன்னொரு உணவு, அம்மாவிற்கு ஒரு உணவு, பிள்ளைகளுக்கு ஒரு உணவு, தனக்கு ஒரு உணவு என்று 4-5 வகையான உணவுகளை செய்து அவசரமாக அந்த அரச அலுவலகத்துக்கு செல்கின்றாள். அங்கே செல்கின்ற போது அங்கிருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் அவள் அனுபவிக்கிறாள். அது மேலதிகாரிகளுடைய துன்பமாக இருக்கட்டும், கூட வேலை செய்வர்களோட துன்பமாக இருக்கட்டும், ஆண்களே பணிபுரியும் அந்த அலுவலகத்தில் அவள் ஒற்றை நிலவாக உள்ளே நுழைந்திருக்கிறாள் என்றால் உங்களோட அதிபர் வந்தா நீங்க அதிபர் பேசுவீங்கள், எல்லாம் துன்பம் தான். ஆகவே நடுவர்களே, அத்தனை துன்பங்களையும் தாங்கி அவள் அங்கே தனித்து நின்று போராடி ஜெயிக்கிறாள் என்றால் அவள் தான் உண்மையிலேயே ஒரு இரங்குதலுக்குரிய பாத்திரமாக இருக்கிறாள். அதே போல பாருங்கள், இந்த பெண்கள் எல்லாம் பின்தூங்கி முன்னெழுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அது சில வீடுகளில் இப்போவும் இருக்கிறது. கணவன் சாப்பிட்ட பின்னர் தான் மனைவி சாப்பிடுவாள். அந்த பாத்திரங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு கணவன் எழுந்திருப்பதற்கு முன்னே அவள் எழுந்திருக்கிறாள். நாங்கள் 1000 விமர்சனங்களை எங்கள் மனைவி மீது வைத்திருந்தாலும் உள்ளூர் அவள் படுகின்ற துன்பத்தை பார்த்து நாங்கள் இறங்கி இருக்கிறோம். என்னுடைய மனைவி வந்து என்னிடம், இந்த பிள்ளையை ஒரு 10 நிமிடம் வைத்திருக்கிறீர்களா, நான் சமைத்து விட்டு வருகிறேன் என்றால் அப்ப நான் சொல்லுவேன், நானே சமைச்சுத்தார். ஏன்னா அந்த 10 நிமிடம் அந்த பிள்ளையை வைத்திருக்க முடியாது, கோபம் பெறும். அந்த பிள்ளையை பராமரிக்கிற தகுதி எங்களுக்கு இல்லை. ஆகவே நான் சமையல் செய்கிறேன், நீயே பிள்ளையை வைத்துக்கொள் என்று சொல்கின்ற நடைமுறை எங்களுடைய வீட்டிலே இருக்கிறது. இப்ப பாருங்கள், அந்த பிள்ளையால் ஏற்படுகின்ற துன்பங்களை எல்லாம் அவள் இலகுவாக தாங்கி தன்னுடைய பாசத்தில் எந்த குறையும் வைத்திருக்க மாட்டாள். அதே போல பாருங்கள், இந்த பேருந்துகளிலே எல்லாம் பெண்கள் பயணம் செய்கின்ற போது அத்தனை சீண்டல்களையும் துலங்கல்களையும் காட்டி அவள் தன்னுடைய கடமையின் நிமித்தம் தொழில் சார்ந்த விடயங்களிலே அவள் தன்னுடைய கண்ணும் கருத்துமாக அந்த பயணத்தை மேற்கொள்கிறாள். அங்கெல்லாம் அவளுக்கு ஏற்படுகின்ற அந்த பாலியல் சீண்டல்களை எல்லாம் பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு அதிபராக இருந்து கொண்டு இந்த பெண் ஆசிரியர் படுகின்ற துன்பங்களை பார்க்கின்ற போது அவர்கள் உண்மையிலேயே இரங்குதலுக்குரிய பாத்திரமாக பெண்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்த பிள்ளைகளை பராமரிக்கின்ற போது பாருங்கள், இந்த பிள்ளைகளுக்குரிய உடை, உணவு, அதே போல் அவர்களுக்குரிய ஒரு 4 பேரை கொண்ட குடும்பத்திலே நடுவர்களே 3 கேக் துண்டுகள் கிடைத்தால் கேக் எனக்கு பிடிக்காது என்று சொல்கின்ற ஒரு உன்னதமான படைப்பு வந்து அந்த பெண்ணாகத்தான் இருப்பாள். அதுவும் அந்த மனைவியாக இருப்பாள். காரணம், அவள் ஏனையவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை கொண்டிருப்பாள். ஆகவே இந்த வாழ்க்கையிலே பரிமாணங்களை பார்க்கின்ற போது அவள் உண்மையிலேயே ஒரு இரங்குதலுக்குரிய பாத்திரமாகவே இருக்கிறாள். இன்று பாருங்கள், கணவன்மார் நினைத்த உடனே தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து எங்காவது ஒரு பொது நிகழ்வுக்கு செல்ல முடியும். ஆனால் மனைவிமாரால் அவ்வாறு ஒரு பொது நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியாது. காரணம், அவள் ஒரு மனத்தியாலங்கள் அதில் செலவிடுவாளாக இருந்தால் அவளுடைய வீட்டிலே அத்தனை விடயங்களும் குழப்பி விடும் என்ற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்கும். அந்த வீட்டை சுற்றியே அவளுடைய எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கும். இன்றெல்லாம் பாருங்கள், நாங்கள் எவ்வளவு நேரமும் பிந்தி வீடு செல்லலாம், ஆனால் மனைவி ஒரு நிகழ்வுக்கு சென்றால் 6 மணிக்கு முன்னமே அவள் வீடு திரும்பி விடுவாள். காரணம், அவளுக்கு அடுத்த கடமைகள் இருக்கிறது. ஆகவே எவ்வாறு பார்க்கினும் நாங்கள் எங்களுடைய உள்ளார்ந்த அனுபவங்களை வைத்து பார்க்கின்ற போதும் எங்களுடைய இன்றைய சூழலிலே அதிக இரங்குதலுக்குரிய பாத்திரமாக மனைவியே காணப்படுகிறாள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது அதிபர் அவர்கள் தன்னுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். இந்த பட்டிமன்றத்தை பார்வையிட்டு தொலைக்காட்சியில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பெண்குலாமும் என்னுடைய கருத்தை இங்கே அதிபர் வாயிலாக நான் பார்த்தேன் என்று உணர்ந்து கொள்ளுகிறார்கள். இத்தனை இரட்டை சுமைகளோடு தான் பெண்கள் பணிபுரிகிறார்கள். பொருளாதார சுமையாக இருக்கலாம், வீட்டு சுமைகளாக இருக்கலாம், அத்தனை மனத்தியாளங்களும் அவர்கள் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றமையினால் அவர்கள் இறங்குதலுக்குரிய பாத்திரமாக அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார்கள் என்பது வெள்ளிடை மலையான உண்மையாக இருக்கிறது. இல்லை, மனைவி இந்த இறங்குதலுக்குரிய பாத்திரம் அல்ல, கணவனே இறங்குதலுக்குரிய பாத்திரம் என்று பேசுவதற்காக நாடகவியலாளர், பேச்சாளர், வில்லிசையாளர் என்று
பல்வேறு பரிமாணங்களை கொண்டிருக்கின்ற எங்களுடைய கணேசன் சந்திரன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். பாருங்கள். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருப்பாதார விந்தங்களை வேண்டிக் கொண்டு இன்றைய நன்னாளிலே அரியதொரு நல்லதொரு தலையங்கம். இந்த தலையங்கத்தை பேசுவதற்கு முன்பு நடுவர் அவர்கள் எங்களுடைய வேதனைகளையும் சுமைகளையும் அறிந்துதான் இந்த தலையங்கத்தை தெரிவு செய்திருக்கிறார் என்பதை நான் விளங்கிக் கொள்கின்றேன். அத்தோடு ஒரு வேண்டுகோள், சொல்லுங்க. தயவு செய்து இந்த ஒளிப்பதிவை எனது மனைவியிடம் காட்டிவிடாதீர்கள் என்று உங்களுக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து கொண்டு, அந்த பகுதிக்கு ஒளிப்பதிவு செய்யப்படாது. அந்த பகுதிக்கு அது நல்ல விஷயம். ஓகே, ஆனால் நான் கொண்டே அதை கொடுப்பேன். உண்மையிலே நடுவர் அவர்களே அந்த தரப்பிலே இருந்த தலைவரும் பேச்சாளரும் அழகாக பேசினார்கள். ஒரு மனைவி என்பவள் சகல உறவுகளையும் விட்டு கணவனோட வருகிறாள் என்று சொல்லி அருமையான பேச்சு, நல்ல கருத்து, கேட்கவே இரக்கமாக இருந்துச்சு. அப்படியான ஒரு சிந்தனையும் ஒரு பன்மமும் கொண்ட மனைவியால் தான் ஒரு கணவன் தன் உறவுகளை விட்டு அந்த பிரிந்து செல்வதற்கும் அவள் தான் காரணமாக அதை இன்பம் பெருகை வையகம். அங்கு கணவன் படுகிற வேதனையை முதல் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கைகேயி என்று சொல்லப்படுகின்ற மனைவி தசரனிடம் கேட்கப்பட்ட கேள்வியாலே அங்கே இறக்கப்பட்ட பாத்திரம் நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. திரௌபதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனைவி சபதம் செய்ததாலே அந்த 5 கணவர்களும் எப்படியான பாத்திரங்களாக மாறினார்கள் என்பதையும் நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அந்த பரம்பரையில் வந்த கணவன் நாங்கள். ஐயா சதீஷ் ஐயா அவர்களே, உங்களுக்கு ஒரு உடுப்பு கடையில் உங்கள் மனைவியை கூட்டி போகின்ற பொழுது அங்கே இரக்கமான பாத்திரம் யார் என்பது புரியவில்லையா? அல்லது ஒரு நகைக்கடைக்கு உங்களோட மனைவியை கூட்டி கொண்டு போகின்ற பொழுது அங்கு இரக்கமான பாத்திரம் யார் என்று தெரியவில்லையா? கண்கட்ட பொய்யெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்களே ஐயா. நாங்களெல்லாம் நெச்சோடனே ஃப்ரெண்ட்ஸோட போவோம், உண்மை. காரணம், எங்களை கிடக்கிறத கட்டி கொண்டு போவோம். ஆனால் அவையால் போக முடியாது. வெளிக்கிட்டாலே அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு வீட்டை பூட்டி போட்டு மேக்கப் தொடங்கினாலே அடுத்த நாள் வந்துடும். அந்த இடத்துக்கு நாங்கள் படுற அந்த மேக்கப் சாமான் வேண்டி கொடுக்குறதுல இருக்கிற எங்களோட துன்பம் இருக்கே, அதை நடுவரவர்களை விளங்கி கொள்ளுங்கள். ஒவ்வொரு உங்களுக்கு நீங்கள் அதிகமாக மேக்கப் கொடுத்துருக்கிறீங்க. அது என்னப்பா, பச்சை கலர் சாரின்னா பச்சை செருப்பு, அவ்வளோ பச்சை செருப்பு தான் வேண்டி கொடுத்தா பச்சை பொட்டு, எல்லாம் சிவப்பில் போட்டால் சிவப்பு, பச்சையில் போட்டால் எல்லாம் பச்சை, வீட்டில் அடுக்கியே வச்சு கிடக்கு. இதை விட கொடுமை என்ன தெரியுமா நடுவரவர்களே? ஒரு கொண்டாட்டத்துக்கு வாங்கின சாரி அடுத்த கொண்டாட்டத்துக்கு கட்டாது. எப்படிதான் இதை கட்டி கொண்டு போப்பான்னு கெஞ்சினாலும், அசி இது போன கொண்டாட்டத்தை கட்டினது எப்படி என்னென்ன மற்ற கொண்டாட்டத்தை கட்டுறது? அங்கே இரக்கமான பாத்திரம் நாங்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லையோ? புரியுது. இதை விட இன்னும் ஒரு வடிவம், இந்த கணவன் அரசாங்க உத்தியோகம், மனைவி அரசாங்க உத்தியோகம். ஐயா வடிவா சொன்னார், இவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒலிம்பியா மலமளமன்று அந்தரத்தில் வேலை செய்து சாப்பாடு செய்து வேலைக்கு போகிறாவாம். ஐயோ, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்தால் தான் ஐயா ஆற்ற இரக்கம் புரியும். ஒரு நாளைக்கு உப்பு இல்லாமல் இருக்கு, ஒரு நாளைக்கு கறிக்கு என்ன கிடக்குன்றே தெரியாது. அப்போ இப்படியான துன்பங்களை நாங்கள் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் ஐயா. இதில் கவனிக்க வேண்டும் எங்களோட பாத்திரங்களுடைய துன்பங்கள். சகிப்புத்தன்மை உங்களுக்கு தான். அந்த சகிப்பு, உழவு சகிக்கிற பெருமை கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறானே. கல்யாணம் கட்டினோன்னா சதீஷ் ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா தான் இருக்கு. வாங்க இங்கே வாப்பா, நான் ஒரு கருப்பு, உனக்கு எப்படியப்பா பிடிச்சது? நீங்கள் கருப்பாக இருந்தாலும் உள்ளம் வெள்ளை. எனக்கு அப்போ புரியலை, இப்போதான் புரியுது. எனக்கு ஏன் உள்ளம் வெள்ளை என்றது இப்போதான் புரியுது. இந்த வெள்ளை என்று சொல்லியே என்ன காலம் முழுக்க உண்ட உள்ளம் வெள்ளை அதை வேண்டு, உண்ட உள்ளம் வெள்ளை இதை வேண்டு. அதுக்கு பிறகுதான் எனக்கு விளங்கிச்சு இந்த உள்ளம் வெள்ளை என்று சொன்னதனுடைய அர்த்தம். இப்படி தினமும் அணுதினமும்
எங்களோட வீடுகளிலே நாங்கள் வியாதி என்னன்னு சொல்லி ஆக்கின சொன்னோம். உடனே நீங்க குளிச்சு அடைஞ்சிட்டீங்க. உள்ளம் வெள்ளின்னு சொன்னா அப்புறம் நாங்கள் அங்க அதை கட்டி காப்பாத்தோடும். சி ஐயோ அது வந்து வேற லெவல். வேற லெவல். அது வேண்டி கொடுக்காட்டி எங்களை கௌரவம் போடும். அது உள்ள ஆ. கருப்பாயிடும். சி கருப்பா போடும். வெள்ளை. இந்த வெள்ளையன்று சொல்லியே அந்த துன்பத்தை எங்களுக்கு கொடுக்கிற அந்த சந்தர்ப்பம் இருக்கே. ஐயா சொன்னார் அந்த குழந்தை பிறந்தவுடன் மனைவி அவ்வளவு துன்பத்தை அனுபவி இல்லை என்று சொல்லவில்லை. அந்த குழந்தையோடு அவள் துன்பப்படுகிறாள் தான், இல்லை என்பது இல்லை. ஆனால் எங்களை அந்த குழந்தைக்கு மேலாக ஒரு குழந்தையாகத்தான் அவள் பார்ப்பாள். காரணம் என்ன கிடந்தாலும் ஏய் அதை தூக்கு, கடைக்கு போ, ஒரு சாமான பண்ணி கொண்டா, இதை விட்டுட்டு வந்துட தூக்கி கொண்டு வா. இதுதான் அங்கே நடக்கு. சீனி முடிஞ்சுது. அப்ப எங்களோட வாழ்வியல்ல இந்த பெண்கள் எங்களுடைய வீடுகளில் இருந்து இன்றைய காலத்தில் ஒரு காலத்தில் பெண்கள் அவர்கள் சொன்னது மாதிரி இருந்திருக்கிறார்கள். இன்றும் சில பெண்கள் இருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பான்மையாக இன்றைய நவநாகரிக காலத்திலே பெண்களுடைய ஆடம்பர வாழ்க்கை என்பது கணவனை திண்டாடவும் இரக்கத்துக்கு உள்ளாக்குறதும் நிதர்சனமான உண்மை என்பதை இந்த மன்றிலே உறுதியாக கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆசிரியர் சந்திரகுமார் அவர்கள் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை பதிவு செய்திருக்கிறார். மனைவி கணவன் வீட்டை நோக்கி வருகின்ற போது சுற்றங்களை எல்லாம் விட்டு வருகின்றாள் என்பது சதீஸ்வருடைய வாதமாக இருக்கிற போது, ஒவ்வொரு நிகழ்வின் போதும் வீடுகளிலே கணவனை பார்த்து மனைவி சொல்லுகின்ற வார்த்தையை உண்டியாக்களை விட்டுட்டு வா அல்லது உண்டியாக்கள் இப்படி. பல தடவைகளில் கணவர்கள் யோசிக்கிறது, வீட்டிலிருந்து நீ மாப்பிள்ளை எடுத்ததை விட காட்டிலிருந்து மாப்பிள்ளை எடுத்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று. 2 குடும்பங்களிலும் கணவனுடைய குடும்பத்தாரை மனைவி சாடுவதும் மனைவியினுடைய குடும்பத்தாரை கணவன் சாடுவதுமாக மாறி நிகழ்வுகள் தொடர்ச்சியாக இருக்கிறது பல குடும்பங்களில். ஆகவே இறங்குதலுக்குரிய பாத்திரமாக இவர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக கணவன்மார்கள் இருக்கிறார்கள் என்று ஆசிரியர் சந்திரகுமார் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இல்லை, இறங்குதலுக்குரிய பாத்திரமாக மனைவிமார்கள் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது திருமண பந்தத்திலே புதுமுக மாப்பிள்ளையாக புகுந்திருப்பவர், மாப்பிள்ளை மிடுக்கோடு அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய நாடகவியலாளர், சிறந்த பேச்சாளர் சாரங்க சர்மா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இங்கேயே எங்கண்ட மனைவிமார், அதாவது எங்கண்ட என்று என்னுடைய மனைவிமார் இல்லை, மனைவிகளாக இருப்பவர்களுக்கு முதலாவது சுமை சுமத்தப்படுகிறது. அதாவது ஒரு பிள்ளை வளர்ப்பின் பொறுப்புகள் அனைத்துமே மனைவி மீது தான் போடப்படுகிறது. அங்கே கணவன் தப்பித்து ஓடிக்கொள்கிறார், வேலை என்று சொல்லி போட்டு அவர் எங்க போய் நிற்கிறாரோ தெரியல. ஆனா பிள்ளை வளர்க்கும் சுமை வந்து அவருக்கு குறைக்கப்படுது. இந்த வடிவேலு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில், ஆதவன் படத்தில் சொல்லுவாருன்னா அந்த நிலைமை தான், வடிவேல் நிலைமை தான் நாங்கள் மனைவி மேட்ட நிலைமை. என்னடா எல்லா வேலையும் முடிச்சு சாப்பிட்றதுக்கு 10 மணி ஆயிரும், முடிய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 10-12 மணி ஆயிரும். என்ன 10-12 மணி ஆகும். அப்போ மதிய சாப்பாடு அது பின்னேரம் இரவைக்கு தான், இரவு சாப்பாடோட சேர்த்து தான் அதை சாப்பிட்றது. அப்போ இரவு சாப்பாடு விடிஞ்சிடுங்க என்ற மாதிரி தான். கோழி கூவுறதும் சாப்பிட்டு ஏப்பம்புறதும் ஒரே நேரத்தில் நடக்குமாட்டா பாருங்க. அப்படித்தான் நாங்கள் மனைவிமார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இதில் இருந்து விளங்குது, இன்றைய காலத்திலும் முக்கியமாக கவனிக்கணும், இன்றைய காலத்திலும் இறங்குதலுக்குரிய பாத்திரமாக இருப்பது மனைவிகளே. இந்த குழந்தை பெத்தெடுக்கிறத பார்க்கணும். கல்யாணமாகி ஒரு 3 மாதம் 4 மாதத்திலேயே தொடங்கிடணும். என்ன விசேஷம் இல்லையோ, விசேஷம் இல்லையோண்டுங்க கணவன் மேரடையா போய் கேட்கணும், என்ன விசேஷம் இல்லையோண்டு இல்லை, மனைவி மேரட்டான்னு கேட்கணும், என்ன விசேஷம் இல்லையோ, என்ன அப்படி இருக்கோ, 1 வருஷமாகுது 2 வருஷமாகுது, பூச்சி புழு இல்லையோ என்று கேட்டு இந்த சமூகத்தினரும் சொந்தக்காரர் எல்லாருமே வந்து மனைவிட்ட தான் அதை பற்றி கேட்கறது. ஏன்னா கணவன்கிட்ட கேட்கறது நாகரிகம் இல்லையா. அப்ப மனைவி தானே கிடைச்சா, அப்ப அவாட்ட தான் கேட்டு நச்சரிக்கிறது. அதுக்கு பிறகு சரி ஒரு பிள்ளை கிடைச்சிட்டு, பிள்ளை கிடைச்சா 3 மாசத்துல இருந்து அதை சாப்பிட்டு இதை சாப்பிடு, அதை சாப்பிடாம இருந்து இதை சாப்பிடு, விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் விட்டு விடியவில்லை, எக்ஸசைஸ் குழந்தை ஒழுங்கு அப்புறம் பண்றதுக்காண்டி
பத்திய சாப்பாடு அது இதண்டு வயிற்ற சுமந்து கொண்டு அந்த கொலஸ்ட்ரால் இது இது எல்லாத்தையும் போட்டு மருந்துகளை போட்டு எல்லாத்தையும் போட்டு கடைசியா 10 மாதத்துல குழந்தை துவக்கடிரன்னு வந்து பிறந்த பிறகு கணவன் ஓடி வருவார், வந்து பர்த் சர்டிஃபிகேட்ல எந்த பேரை போடுங்க கொண்டுவார். எவ்வளவு பெரிய இறங்குதலுக்குரிய பாத்திரமாக மனைவி இருக்கிறார். நான் எல்லா இடத்துலையுமே என்ன அறிமுகப்படுத்துறது, நான் சாரங்கன் கமலா குகதாஸ். கமலான்றது என்னுடைய அம்மா என்பதை நான் பெருமையாக சொல்லுவேன். கோதாஸ் என்றது என்னுடைய அப்பா. அப்ப நாங்கள் பிள்ளைகளாக இருந்து கொண்டு நாங்கள் அம்மாமாரின் பெயர்களை எங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் பெருமைப்பட வேண்டும், அதை வழக்கமாக வைக்க வேண்டும். ஏனென்றால் அப்பா எவ்வளவு கஷ்டப்படுகிறாரோ அதே மாதிரி அம்மா அதை விட கஷ்டப்பட்டு தான் எங்களை பெத்தெடுக்கிறார். ரைட், இப்படி போச்சு. பிள்ளைகள் இருக்குது, கணவன் இருக்கிறாரான்னு பார்த்தா கணவன் இறந்துட்டார். அங்கேயும் மனைவிக்கு தான் பிரச்சனை. ஒரு பொது விழாக்கள்ல போக முடியாது முன்னுக்கு. அவ கணவன் இல்லாதால் கொஞ்சம் பின்னுக்கு நிக்க சொல்லுங்க. எங்கண்ட இடத்துல எங்கண்ட ஊர்ல அன்றாடம் நடந்து கொண்டிருக்குது. எவ்வளவு சங்கடத்துக்கு உள்ளாக வேண்டிய நிலைமை இங்கே இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல ஆறு இறங்குதலுக்குரிய பாத்திரமாக இங்கே இருக்கின்றதுன்னு பார்த்தால் நிச்சயமாக கணவன் இழந்த மனைவிமார்கள் தான். அடுத்ததாக வந்து சொன்ன அந்த லோனுக்காண்டி லோன்னு அலைகிறது கணவன்மார்கள். உண்மைதான், லோன்னு அலையினம். ஏனென்றா அவர்களுக்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்குது. உண்மையிலே அண்மை காலமாக நீங்க கேள்விப்பட்டிருக்க பெண்களுக்கான சுய தொழில் முயற்சிக்கான கடன்கள் வழங்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலே அந்த தகவல்களை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன நடக்கிறதுண்டா, பெரிய முதலாளிகளின் மனைவிமாரை வைத்து அந்த லோனுகள் பெறப்படுகிறது. பெரும் முதலாளிகளாக இருக்கின்றவர்கள் தங்களது மனைவியின் பெயரை கூறி அவர்கள் தொழில் செய்வதாக அந்த கடன்களை குறைந்த வட்டியில் வாங்கப்படுகிறது. வாங்கி அந்த கணவன்மார் தான் திருப்பியாவே தங்கள தொழிலை தான் செய்து கொள்ளினோம். அப்ப இதுல அந்த சுரண்டல் எப்படி நடக்குது? ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பொருளாதார வசதி இல்லாத ஒரு பெண் முன்னுக்கு வரணுமென்று ஒரு அரசாங்கம் அந்த கடன் திட்டத்தை கொடுத்தா எப்படி சுரண்டப்படுகிற வழிமுறையை பாருங்க. இதுல யார் இறங்குதலுக்குரிய பாத்திரமாக நிற்கிறது? சுய தொழில் முயற்சிகளில் முன்னுக்கு வரையிலாம கணவன்கிட்ட எங்க கேளாது, வீட்டில் எங்க கேளாது என்று. அடுத்த இந்த நவீன காலத்துக்கு வருவோம். நவீன காலத்தில் இந்த காதல் கல்யாணம் பண்றது இப்போ சாதாரணமாக நடக்குது. அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா, காதலிச்சு வீட்டில் எல்லாமே ரெண்டு பக்கம் சொல்லிடுங்க, நாங்கள் காதலிக்கிறோம், நாங்கள் கல்யாணம் செய்ய போகிறோம். ஓமண்டு போகும். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள கல்யாணம் கட்டிடும். அப்படி இல்லைன்னா என்ன நடக்குமெண்டா, படித்து கொண்டிருக்கீங்களா காதலிப்பினம், படிப்பு முடிஞ்ச பிறகு அந்த காதலித்த காதலனுக்கு வந்து தொழில் தேவைப்படும். அப்போ இப்போ என்னண்டா, யாழ்ப்பாணத்தில் ரெண்டிங்க என்ன வெளிநாடு போவோம். அப்போ கடனை உடனே வாங்கி எல்லாம் வெளிநாட்டுக்கு போகிறது. போனாரண்டா கொஞ்சம் பரவாயில்லை, போகாமல் இடையில பிடிபட்டு வந்தாரண்டா சீதனத்தை தான் அணுகிறது. எங்க காதலிச்ச பண்ணிட்டு கல்யாணத்துக்கு முதல் இவ்வளவு கடன் இருக்கு, சீதனத்தை கொண்டு வா. இன்றைக்கு நாங்கள் சீதன கொடுமை ஆண்களுக்கு நாங்கள் கதைத்து கொண்டிருந்த காலம் மாறிவிட்டது. இன்றைக்கு காதலித்தவனை நான் கல்யாணம் செய்ய வேண்டும் என்றதுக்கான எத்தனையோ பெண்கள் தாங்கள் உழைத்து தங்களுக்கான சீதனத்தை தாங்களே கொடுப்பதற்கு இன்றைக்கு அல்லாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இங்க இறங்குதலுக்குரியவளாக மனைவி ஆக முதலும் பிரச்சனை, மனைவி ஆனாலும் பிரச்சனை, அம்மாவானாலும் பிரச்சனை, கணவனை இழந்த மனைவிக்கும் பிரச்சனை தான். அப்ப இங்கே அவர்கள் தான் இறங்குதலுக்குரிய பாத்திரமாக இருக்கின்றார்கள் என்பதை கூறிக்கொண்டு, எனவே இன்றைய சூழ்நிலையில் இறங்குதலுக்குரிய பாத்திரமாக மனைவிமாரே இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கமலா கோதாஸ் சாரங்க சர்மா அவர்கள் தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். தன்னை அறிமுகம் செய்கின்ற போது தன்னுடைய தாயையும் தந்தையையும் அறிமுகம் செய்திருக்கிறார். அதனாலே கமலா கோதாஸ் சாரங்க சர்மா அவர்கள் மனைவிமார்கள் படுகின்ற துன்பத்தை வெள்ளிடையாக சிறப்பாக சொல்லி முடித்திருக்கிறார். இறங்குதலுக்குரிய பாத்திரமாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். சீதனத்தின் கொடுமையினாலும் இன்றைய சமுதாயத்தின் கொடுமையினாலும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இறங்குதலுக்குரியவர்கள் அவர்களே. இப்பொழுது நிறைவு பேச்சாளர், இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர், நிறைந்த புலமையாளன் ஆசிரியர் ரோகன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள். அன்னை தமிழை என் மனதில் நினைத்து
இன்றைய பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகைகளே, எனதணிசார் சகோதரர்களே, எதிரணிசார் சகோதரர்களே, டான் டிவி நேயர்களே, ஒளிப்பதிவாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அருமையான தலைப்பு, இறங்குதலுக்கு உரியவர்கள் கணவனா மனைவியா? எதிர்த்தரப்பு சகோதரர்களுடைய பேச்சை பார்க்கிற போது நான் இப்பொழுது 50 வருடங்களுக்கு பின் நிற்பது போல் தோன்றுகிறது. 50 வருடங்களுக்கு முன்னிருந்த பெண்ணினுடைய நிலைமைகளை இன்று பொருத்திவிட்டு போகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கள் இன்றைக்கு 50-100 வருடங்களுக்கு முன் இருந்த செய்தியாகத்தான் இருக்கிறது. இன்றைய நிலைமையில் பெண் இறங்குதலுக்குரியதா அல்லது கணவன் இறங்குதலுக்குரியவனாக இருக்கிறானா என்று பார்த்தால் சொன்னார்கள், சீதனம் கொடுக்கிறார்களாம். இதனால் பெண்களை பார்க்க பரிதாபமாக இருக்கிறதாம் மனைவியை பார்க்க. அந்த சீதனம் வேண்டியதற்காக காலம் புடுக்க அவன் படுகிற பாடு இருக்குதே நடுவர் அவர்களே. ஜீவியம் பூரா வருத்தம் தான். ஜீவியம் பூரா துன்பம்தான். அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், 50 வருடத்துக்கு முதல் 100 வருடத்துக்கு முதல் சொத்து கணவன் பெயரிலே தான் இருக்கும். இப்ப ஏதாவது ஒன்று கதைச்சால் உடனே சொல்லுவாள், இது அண்ணன் கட்டி தந்த வீடு, அப்பா கட்டி தந்த வீடு. அதை சொல்லி 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 சொல்லியே துன்பப்படுத்துவாள் நடுவர்கள். யார் இங்கே இறங்குதலுக்குரிய பாத்திரம்? அதுவும் பின்னுறுத்தாக எழுதப்பட்டிருக்கு. பின்னுறுத்து அதை விட மோசமான துன்பம். மாமா மாமி ஆமியா இருப்பிடும். மாமா மாமி போனா பிறகுதான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். நீங்க ஆணியா அடிக்கலாம். அப்ப பாருங்கள் நடுவர் அவர்களே, யார் இறங்குதலுக்குரியவர்? அதை நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சில வேளையில கொஞ்சம் கூட கதைச்சா, வீடு ஆற்ற பேர்ல இருக்குது, சீதனம் கொடுத்தா மனைவியினுடைய பேர்ல தான் வீடு இருக்குது, இவர் வெளியில போக வேண்டியதுதான். இறங்குதலுக்குரியவர் யார் என்றால் கணவன் தான் இந்த இடத்திலே இறங்குதலுக்குரியவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையை தாளாட்ட வேண்டிய அம்மா தன்னுடைய கடமையை மறந்திருக்கிறார். ஆனால் தந்தை தன்னுடைய பிள்ளைக்காகவும் மனைவிக்காகவும் ஓடி ஓடி எத்தனை இடத்திலே உழைக்கிறான். அவனுடைய கைகளை பாருங்கள், காய்த்து போயிருக்கிறது. கால்களை பாருங்கள், வெடித்து இரத்தம் வடிகிற அளவுக்கு காடுகளிலும் கல்லுகளிலும் முள்ளுகளிலும் நின்று வேலை செய்கிற எத்தனை கணவன் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உத்தியோகம் பார்க்கிறார்கள் என்பதற்காக, இவர்கள் ஏசிக்குள்ளே இருக்கிறார்கள் என்பதற்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அப்பாவை எல்லாம் மறந்து விட்டீர்களே நடுவர்களே, சகோதரர்களே. அதை சற்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா கைய பிடிச்சு நடந்தா தெருள் அழகாக மாறும். தெரு அழகாக மாறும் என்பது என்னவென்றால், அப்பாவினுடைய கைகள் அப்படியே காய்ச்சி போயிருக்கும் நடுவர்களே. அந்த பிள்ளையினுடைய வாழ்வுக்காக அவன் தன்னை அர்ப்பணித்து செய்கின்ற அந்த அர்ப்பணிப்புகள் இருக்கிறதே மிகப்பெரியது. யாரை பார்த்தால் இரக்கம் வரும். நண்பர் அவர்கள் சொன்னார், பெண் கற்பமாக இருக்கிற போது அதை பத்தியமாக அதை விடுத்து இதை விடுத்து சாப்பிடுகிறாளாம். அவர் மறந்து விட்டார் எத்தனை அப்பா சாப்பிடவில்லை என்பதை. அந்த பிள்ளை பிறக்கும் வரையிலே அவன் எத்தனை தடவை சாப்பிடாமல் இருந்திருக்கிறான் என்பதை. அவளாவது பத்திய உணவுகளை சாப்பிடுகிறான், இவன் சாப்பிடாமல் தன்னுடைய பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு இருக்கின்ற தந்தை இறங்குதலுக்குரியவனா? இல்லை, தாய் மனைவி இறங்குதலுக்குரியவளா என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ளுகிறேன். அதைவிட சொன்னார்கள், உணவு செய்தல் பற்றியெல்லாம் அழகாக சொன்னார்கள். நடுவர் அவர்களே, வீட்டை களைச்சு போய் வந்து அப்பத்தான் நிக்கக்குள்ள அந்த சாமான் இந்த பொருள் என்று சொல்லிவிடுவார்கள். எல்லா பொருளையும் வேண்டிக் கொண்டு வந்து ஷர்ட்டை கழட்டுவோம் என்றோன்னா புளி இல்லை என்றுவான். சரி, புளிய வேண்டி கொண்டு வந்து நிக்கக்குள்ள கொஞ்ச நேரத்தால சொல்லுவா, அப்பா தேங்காயம் மறந்து போனேன்னு சொல்லியலே என்றுவான். பிறகு திருப்பி போய் ஓடிப்போய் தேங்காய வேண்டி கொண்டு வந்தா, தம்பிக்கு டீச்சர் சொல்லிவிட்டவா கொஞ்சம் கலர் ஷீட் வேண்டுமான்.
இங்க அதனாலதான் இல்லாத என்ற பேர் பாருங்க நடுவர் அவர்களே, இங்கே யார் இறங்குதலுக்குரியவராக இருக்கிறார்? ஒரு ஏவல் வேலை செய்கின்ற ஒரு துன்பமான பாத்திரம் கணவன். அந்த துன்பமான பாத்திரத்தை இவர்கள் மறைத்து 50 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாறுகளை எல்லாம் அடுக்கிவிட்டு சொல்லுகிறார். இறுதியாக ஒன்று சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, ஒரு அருமையான செய்தியை பார்த்தேன். கணவன் வந்து சொல்லுவான், அம்மா வந்து நிக்கிறா என்று சொன்னா மனைவி, எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்குதப்பா, எனக்கு உடம்பு இயலாம இருக்குதப்பான். புலஞ்சி. இல்லடியப்பா, உங்க அம்மா வந்து நிக்கிறாரண்டா, ஆட்ட கொண்டு வா, மாட்ட வெட்டு, கோழிய அடி. இதை விட துன்பம் இருக்குதா நடுவர் அவர்களே? இதை விட துன்பம் இருக்கிறதா? பாருங்கள், தன்னுடைய தாயை எப்படி பார்க்கிறாள், கணவனுடைய தாயை எப்படி பார்க்கிறார் என்று பாருங்கள். இந்த இடத்திலேதான் நடுவர் அவர்களே படக்கு படக்கு என்று மனைவி செய்கிற நுட்பங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கணவனுடைய துன்பத்தை விட மனைவியினுடைய துன்பம் இறங்குதலுக்குரியதாக இன்று இல்லை என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். அவர் சொன்னார், பின் தூங்கி முன்னெழுவாள் மனைவி என்று. இன்றைக்கு எத்தனையோ கணவன் தூங்கவே முடியாமல் திரிகிறார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய பொருள் விலை, பிள்ளையினுடைய படிப்பு செலவு எல்லாவற்றையும் சமாளிப்பதற்காக பகல் வேலை இரவு வேலை என்று பார்க்காது 2 தொழிலை செய்கின்ற கணவன்மார்களை பார்க்க வேண்டும். அவர்கள் பார்த்த பிறகுதான் யார் இறங்குதலுக்குரியவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இறுதியாக ஒரு செய்தி. ஒரு தந்தை ஒருவர், என்னுடைய ஃப்ரெண்ட், நண்பன், அவர் சொன்னார், முதல் நாள் காய்ச்சலோட போனவர், அடுத்த நாள் விடிய எழும்பி வேலைக்கு போறார். வேலைக்கு போனா என்னென்று கேட்டால், என்ன செய்யறது, காய்ச்சலோட வேலைக்கு போறேன் என்று சொன்னார். காய்ச்சலோட ஏன் வேலைக்கு போறார் என்றால், அவர் படுத்திருந்தால் அந்த வீட்டினுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று ஒரு நிலைமையோடு, தனக்கு ஒரு நோய் வந்தாலும் படுத்திருக்காது வேலை செய்கிற தந்தை இறங்குதலுக்குரியவனாக இருக்கிறான் என்பதை எதிர்த்தரப்பு சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலத்தில் கணவனை விட மனைவியை விட கணவன்தான் இறங்குதலுக்கு உரியவன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காலத்தில் இறங்குதலுக்குரிய பாத்திரம் மனைவியை விட கணவனே என்று ஆசிரியர் ரோகன் அவர்கள் பேசி முடித்திருக்கிறார். அணிப்பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சுக்களை நிறைவு செய்திருக்கின்ற நிலையில் இந்த தலைப்பை நாங்கள் நகைச்சுவையோடு கடந்து விடலாம் என்று யோசித்தோம். ஆனால் அவ்வாறு கடக்க முடியவில்லை. ஒவ்வொரு உணர்வுகளையும் இங்கே பதிவு செய்வதற்கு அதனுடைய தன்மையின் அடிப்படையில் உணர்வு ரீதியாக அதனை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நாம் வாழுகின்ற சூழலில் ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதை எங்களுடைய பட்டிமன்ற குழாம் விரும்புவதனாலே அது நடந்திருக்கிறது. இன்றைய சூழலிலே கணவனும் மனைவியும் நிறைய சுமைகளை சுமக்கிறார்கள். பொருளாதார ரீதியான சுமையை கணவன் அதிகளமாக சுமக்கின்ற போது மனைவி வீட்டினுடைய சுமையையும் இரட்டிப்பு சுமைக்குரியவர்களாக மாறுகிறார்கள். அவர் வேலை செய்திருந்தால் வேலை சுமையையும் இங்கே வீட்டினுடைய சுமையையும் சுமக்க வேண்டும். ஆனால் இன்னொரு பகுதியிலே நாங்கள் கடந்த கால கற்பனையோடு இப்பொழுது பார்க்க தேவையில்லை என்பதை ஆசிரியர் ரோகன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். இன்றைக்கு தன்னுடைய குடும்ப இல்லறத்திலே கணவர்கள் தங்களுடைய அதிகமான விட்டுக் கொடுப்புகளை செய்து புரிந்துணர்வோடு குடும்பத்தை நடத்தி செல்கின்ற போக்கு இருக்கிறது. மனைவி குழந்தையை சுமக்கின்ற அதே நேரம் மனதிலே இந்த குழந்தையை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். அந்த குழந்தை சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக உணவை ஒருத்து வேலைகளிலே பொருளாதாரத்தை அதிகமாக ஈட்டி அவன் இருக்கின்றான் என்பதை சொல்லிக் கொண்டார்கள். ஆகவே கணவன் பொருளாதார ரீதியாக சுமந்து கொண்டிருக்கிறான். அதுபோல இன்றைக்கு பொருளாதார ரீதியாக பெண் வீட்டினார் கூடுதலாக ஆதிக்கம் இருக்கின்ற போது, பெண் சார்ந்தவர்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்ற போது வெளிநாட்டினுடைய பணம் இவனுடைய உள்ளூர் பணத்துக்கு சமன்பாடு இல்லாததாக இருக்கிறது. அதனாலே இவன் பொருளாதார ரீதியாக குறைந்த வருவாயை பெறுவதனாலே ஏளனத்துக்குரிய பாத்திரமாகவும் பலர் இருக்கிறார்கள். ஏனென்றால் பொருளாதாரத்தை நம்பி மனைவி இருக்க வேண்டிய நிலைமை இப்பொழுது இல்லை பெரும்பாலும்.
ஏனென்றால் வேறு வேறு வழிகளிலே அவர்களுக்கு பொருளாதாரம் கிடைப்பதனாலே கணவனை மட்டும் நம்பியிருக்க வேண்டிய சூழல் இப்பொழுது இல்லை. இதனாலே அவன் பரிதாபத்துக்குரியவனாக அல்லது இறங்குதலுக்குரிய பாத்திரமாக அவன் இருக்கிறான். அதே நேரம் வீட்டிலே தன்னுடைய சகோதரர்களையும் உற்றார் உறவினர்களுக்கும் சரியான வரவேற்பை கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது. அவர்களை சார்ந்தவர்களை வரவேற்க முடியாமல் இருக்கிற போது அவன் மனதளவில் பாதிப்படைந்து கொள்ளுகிறான். தன்னுடைய உணர்வுகளை சொல்ல முடியாமல் இருக்கின்றான். உள்ளூராக பல கொடுமைப்பாடுகள் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்காக, தன்னுடைய பெற்ற பிள்ளைகளுக்காக அவன் பல விட்டு கொடுப்புகளை செய்ய வேண்டி இருக்கிறது. இது இறங்குதலுக்குரிய நிலைமை கணவன்மாரிடத்திலே ஏற்பட்டிருக்கிறது. மறுபுறம் பார்க்கிற போது பெண்கள் இன்றைக்கு வீட்டிலே ஒரு உணவை உண்டுவிட்டு உறக்கத்துக்கு போகாமல், இரவு உணவை உண்ணாமல் பல பெண்கள், அதாவது மனைவிகள் உறக்கத்துக்கு செல்லுகிறார்கள். ஒரு தட்டிலே உணவை போட்டுவிட்டு அவள் படுக்கைக்கு போனால் அந்த சட்டியிலே கொஞ்சம் உணவை வைத்திருப்பாள் மீதம். ஆனால் வருகின்ற மகனோ அல்லது கணவனோ அந்த உணவையும் உண்டுவிட்டு சட்டையில் இருக்கின்ற உணவையும் உண்டு விடுவான். தன்னுடைய மனைவி அல்லது தாய் உண்டாரோ என்று கேட்கின்ற பண்பாடு கூட எங்களுக்கு இடத்தில் இல்லை. நாங்கள் அடுப்படிக்கின்ற போகிறோம், அக்கா சாப்பிட்டியா, அம்மா சாப்பிட்டியா அல்லது மனைவி சாப்பிட்டியா என்று கேட்காமலே உணவை நாங்கள் முடித்து விடுகிறோம். அதனாலே அவர்கள் உணவை உண்ணாமல் உறக்கத்துக்கு கழிக்கிறார்கள். இன்னைக்கு வீட்டினுடைய பொருளாதாரம் அல்ல, பிள்ளைகளை பராமரிப்பதிலிருந்து அவர்களுடைய கல்வி, அவர்களுடைய நடவடிக்கை எல்லாத்தையுமே பெண்கள் தான் சுமக்கிறார்கள். இன்றைக்கு கல்வி நிலையங்களுக்கு அவர்களை சுமந்து சென்று வாகனங்களுக்கு ஏற்றி இறக்கி அந்த வேலைகளையும் அவர்களிடத்திலே நாங்கள் ஒப்படைத்து வைக்கின்றோம். சமையல் மட்டுமல்ல, அநேக வேலைகளில் பெண்கள் சுமைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை மேலோங்காமல் நாங்கள் செய்கின்றோம். ஆணாதிக்க மனநிலை இன்றும் அது கடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இது எந்த நிலையிலும் ஆண் மேலோங்கி இருக்க வேண்டும் என்ற மனதினால் தான் அதிக முரண்பாடுகள் வீட்டிலே வருகிறது. இவள் பெரிதா, நான் பெரிதா என்ற நிலைமையில் பெண்ணுடைய குரல் வீட்டில் ஓங்கி ஒலிக்க கூடாது என்பதற்காக அவளை நாங்கள் அடக்கி வச்சிருக்கிறோம். தன்னுடைய உணர்வுகளை அவள் வெளிப்படுத்த முடியவில்லை. அதனாலே அவள் இறங்குதலுக்குரியவளாக இருக்கிறாள். கணவனிடத்தில் ஏதாவது சொன்னால் ஆறுதல் கிடைக்குமோ என்றால் அந்த கருத்துக்களை வைத்தே இன்னொரு முறை வருகின்ற போது அதனை சொல்லி காட்டியே குத்தி காட்டியே அவளை ஓரப்படுத்துகின்ற நிகழ்வுகளை பல கணவன்மார்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உழைக்கும் குடும்பத்தை பற்றி அதிகமாக பேசினார்கள். மத்தியதர வர்க்கம், மேல்வர்த்திய வர்க்கம் அப்பாலே உழைக்கும் குடும்பங்கள் இன்றைக்கு வீட்டில் வருகின்ற போது மது போதையிலே சுனாமி ஆட்டமாக வருகிறார்கள். உழைத்த பணத்தை குடியிலே செலவழித்து தன்னுடைய பிள்ளைக்கு பால் வாங்க கூட முடியாத நிலையில் எத்தனையோ மனைவிமார் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை இப்பொழுதும் இருக்கிறது. வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. சட்டிபானைகள் உடைப்பது சரி, வீட்டிலே வன்முறைகளை பிரயோகிக்கின்ற கணவர்கள் இருக்கிறார்கள். கருத்துக்களாக அவர்கள் பார்ப்பதில்லை. ஒரு கருத்து முரண்பாடு அதிகமாக உச்சக்கட்டம் வருகின்ற போது உடல் ரீதியான துன்புறுத்தலை பல கணவன்மார்கள் செய்கிறார்கள். அது ஒரு பெரிய பேசுபொருளாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்கள் எல்லாம் விவாகரத்துக்கு நிலைக்கு போகின்றதற்கு காரணம் இந்த கருத்து முரண்பாடுகளின் உச்சக்கட்டம். ஆகவே கணவனை விட மனைவிமார்கள் அதிக இறங்குதலுக்குரியவர்களாக இந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்பது ஒரு உண்மையாக இருக்கிறது. ஆகவே ரெண்டு பாத்திரங்களையும் பார்க்கின்ற போது இன்றைய சூழலில் அதிகமாக இறங்குதலுக்குரியவர்கள் யார் என்று கேட்டால் ஆண்கள். இறங்குதலுக்குரிய சம்பவங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் பொது வெளிப்பாட்டுக்கு அவர்கள் கொண்டு வருவதில்லை. பிரச்சனையை பொது தளத்துக்கு கொண்டு வருவதில்லை. அவர்கள் என்ன பேசுவார்கள், இவர்கள் என்ன பேசுவார்கள், இவன் ஒரு ஏலாத ஆம்புலை என்று சொல்லிவிடுவார்களோ என்பதற்காக பொது தளத்துக்கு கொண்டு வருவதில்லை. ஆனால் பெண்களுடைய பிரச்சனைகள் அதிகமாக பொதுத்தளத்தில் கொண்டு வரப்படுகிறது. அதனாலே பெண்கள் அதிக இறங்குதலுக்குரியவர்களாக மாற்றமடைந்திருக்கிறார்கள். ஆகவே பொதுத்தளத்தில் கொண்டு வரப்பட்டதால் இவர்களுக்கான அந்த இறங்குதலுக்கு இவர்கள்தான் அதிகமானவர்கள் என்று சொல்லிவிடலாமா என்றால்
அது மட்டும் காரணம் அல்ல, ஒப்பூட்டளவில் பெரும்பான்மை அடிப்படையில் ஆண்களை விட, அதாவது கணவன்மார்களை விட மனைவியே அதிகமாக இறங்குதலுக்குரியவர்கள் என்று தீர்ப்பு கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றோம். பார்த்திருந்த அத்துணை நேயர்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.